ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிர்தம் 15. திருமதி பரணி மீனா அவர்கள் பாட்டியை வணங்க மறுத்து விட்டு வந்த பிறகு ஒரு வாரத்தில் அவருக்கு கடுமையான காய்ச்சல் உண்டானது. மருத்துவரை சந்தித்தும் மாத்திரைகள் பல எடுத்தும் அவருக்கு காய்ச்சல் சரியாகவில்லை. பசித்தாலும் சரிவர சாப்பிட முடியாத நிலை அவருக்கு ஏற்பட்டது. இரத்த பரிசோதனை மற்றும் இதர பரிசோதனை எல்லாம் செய்தும் அதனுடைய ரிசல்ட் வராமல் காத்திருந்தார் திருமதி பரணி மீனா அவர்கள். அந்த சமயத்தில் மீண்டும் அதே பொறியாளர் குடும்பத்துடன் பாட்டியை தரிசிக்க செல்ல மீண்டும் திருமதி பரணி மீனா அவர்களை அழைக்க, இவரும் வருகிறேன், ஆனால் காரிலே தான் உட்கார்ந்திருப்பேன் என்றும், பாட்டியை தரிசிக்க அருகாமையில் வரமாட்டேன் என்றும், உடல் நலம் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருப்பதால் ஒரு மாறுதலுக்காக தங்களுடன் பயணிக்க வருகிறேன் என்றும் கூறி அவர்களுடன் புறப்பட்டார். காரில் பயணம் செய்து கொண்டிருந்த அத்தருணத்தில் திருமதி பரணி மீனா அவர்களுக்கு காய்ச்சல் இன்னும் அதிகமாகி கண்களில் நீர் கோர்த்து உடல் நடுங்கிக் கொண்டும் முணங்கிக் கொண்டும் சுமார் 105 டிகிரிக்கு மேல் இருக்கும் காய்ச்சலோடு பயணித்தார். பாட்டி வாழும் புண்ணிய பூமி டாக்டர் நடராஜன் ஐயா அவர்கள் தோட்டத்திற்குள் கார் சென்று பாட்டிக்கு சற்று முன்பாக நிறுத்தப்பட்டது. பொறியாளர் குடும்பத்தினர் மட்டும் பாட்டியை பார்க்க சென்றனர். திருமதி மீனா அவர்களை அழைத்தும் அவர் செல்லாததால் காரிலேயே அவரை இருக்க விட்டு சென்றனர். சிறிது நேரத்தில் நம் பகவான் பாட்டி சித்தர் திருமதி பரணி மீனா அமர்ந்திருந்த காரை நோக்கி சத்தமிட, அங்கே இருந்த சில பக்தர்களும் பொறியாளர் குடும்பத்தினரும் பாட்டிக்கு அருகாமையில் திருமதி பரணி மீனா அவர்களை வரச் சொல்ல, இவரும் வேறு வழியின்றி பாட்டிக்கு அருகாமையை நோக்கி சென்றார். இரண்டாவது முறையாக அப்புனித மண்ணில் திருமதி பரணி மீனா அவர்களின் பாதம் பட்ட அடுத்த நிமிடம் நமது பாட்டி இவரை பார்த்து, அவளை விடுங்கடா, அவளை விட்டு போங்கடா என ஆக்ரோஷமாக கணீர் என சத்தம் போட்டார்கள். அச்சன பொழுதில் திருமதி பரணி மீனா அவர்களின் உடலில் ஏதோ ஒரு அமானுஷ்ய அதிர்வு ஏற்பட்டு அவரது உடலை விட்டு ஏதோ பிரிந்து சென்றதை போல அப்போதே அவர் உணர ஆரம்பித்தார். திருமதி பரணி மீனா அவர்களின் வாழ்வில் நடந்த பாட்டியின் லீலாமிர்தத்தின் தொடர்ச்சியை நாளைய பதிவில் நாம் அனைவரும் பகிர்ந்து பருகலாம். நன்றி. ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.